தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்வான தவக்காலத்தினுடைய ஒரு காலத்திலே நாம் சிறப்பாக ஆண்டவரை பற்றியும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிட்டு அவர் சென்றிருக்கக்கூடிய பாத சுவடுகளை, அவரது விழுமியங்களை நமது வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய அருமையான நாட்கள் இவை. திருச்சபை மிகச் சிறப்பாக திருவருகை காலத்தையும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய கிறிஸ்து பிறப்பு காலத்தோடு இணைந்த இந்த அருமையான தவக்காலமும் நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியங்கள் ஆண்டவருடைய பிறப்பிற்கும் சரி, ஆண்டவருடைய உயிர்ப்புக்கும் சரி, சரியான ஒரு தயாரிப்பை தாயாம் திருச்சபையானது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த சிரத்தையும் அக்கறையும் எடுத்து கொடுத்திருக்கிறது. எனவே தான் இந்த வழிபாட்டில் வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் நமது உணர்வுகளை எழுப்பக்கூடியதாக, நமது எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதாக, நமது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக, சிறப்பானதாக நமக்கு வார்த்தைகளாக வந்திருக்கின்றன. எனவே இன்றைய நாளிலே நாம் எப்படி இருக்கிறோம், எந்த அளவிற்கு இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம், எப்படி வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் சிந்தித்தவர்களாக இந்த தெய்வீக பலியிலே இணைந்திடுவோம். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வாரத்திலே நாம் ஏறெடுக்கக்கூடிய காரியங்கள், செயல்பாடுகள் அனைத்திலும் ஆண்டவருடைய உற்றக்கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த வழியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. பேரன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9,
இறை வசனங்கள் 4 முதல் 11 வரை. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாட்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திரு சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 79. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பேரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும்.
கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும், ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 36 முதல் உள்ளவை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 36 முதல் உள்ளவை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த தவக்காலத்திலே சிறப்பாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்காகவும் இந்த அகில உலகம் எங்கும் இருந்து பார்த்து இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து தங்களது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் இந்த தெய்வீக பலியின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை தவ முயற்சிகளுக்கும் இறைவன் உங்களுக்கு தொடர்ச்சியாக உடனிருந்து உங்களை ஆசிர்வதிக்க இந்த பலிகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக சொல்லுவார்கள், வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு அழகு, அதை ஆராதிக்க தெரிய வேண்டும். வாழ்க்கை ஒரு கனவு, அதை நனவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு சவால், அதை சந்திக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு கடமை, அதை நாம் பூர்த்தி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை ஒரு போராட்டம், அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு மன வலிமை வேண்டும். வாழ்க்கை துன்பம், அதை ஆற்றுப்படுத்த நமக்கு தைரியம் வேண்டும். வாழ்க்கை ஒரு வீர விளையாட்டு, அதை தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டம், அதை உருவாக்க தெரிய வேண்டும். எனவே வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை, அதை இறுதி வரை போராட வேண்டும் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய அத்துணை நற்செய்தி வாசகத்தினுடைய பகுதிகள் அனைத்துமே இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு மிக அற்புதமான சில காரியங்களை கோடிட்டு காட்டுகிறார். எனவேதான் தொடக்கத்திலேயே அவர் சொல்லிவிடுகிறார், நீங்கள் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இன்று பல நேரங்களில் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள்.
ஆனால் இன்றைய கால தலைமுறையில் வரக்கூடிய சித்தாந்தங்களை பார்க்கும்போது இந்த பழமொழிக்கு முற்றிலும் தொடர்பில்லாத மையங்கள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றன. பிள்ளையையும் தாயையும் தந்தையையும் அடையாளப்படுத்தி விட முடியாத அளவிற்கு, ஒருவேளை அடையாளப்படுத்தலாம் என்றால் ஆடைகளில் வேண்டுமென்றால் அடையாளப்படுத்தலாம். ஒரே ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒரே கலரில் எல்லா ஃபங்க்ஷன்லேருந்தும் வெளியில் போனாலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார்களே ஒழிய, மாறாக உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இறைவன் மிகப்பெரிய இரக்கம் கொண்டவராக படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்றைய நாள் வரை இருந்து செயல்புரிந்து வருகிறார். இது நம்முடைய வாழ்வில் கூட அதை மறுக்க முடியாத உண்மையாக பல நேரங்களில் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். எனவேதான் ஆண்டவர் இயேசு பலதரப்பட்ட காரியங்களை, யூதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதற்கு எதிர்ப்பதமாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சொற்கள் ஒன்றாக இருந்தது, செயல்கள் மற்றொன்றாக இருந்தது. அவர்களுடைய வேதங்கள் ஒன்றாக இருந்தது, அவர்களது வாழ்வு முறை ஒவ்வொன்றாக இருந்தது. எனவே இவை அனைத்தையும் காணக்கூடிய ஆண்டவர் இயேசுவுக்கு எப்போதுமே ஒரு பதட்டத்தை, இவர்கள் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, இவர்களது வாழ்வு முறை நெறிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் ஆண்டவர் கொண்டிருக்கலாம். எனவே தான் மீண்டும் மீண்டுமாக பல இடங்களில் அவர்களை நேரடியாக கூட சாடுகிறார். குருட்டு வழிகாட்டிகளே என்று நேரடியாகவே சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த குருட்டு வழிகாட்டிகளாக இருந்த போதகர்களை நோக்கித்தான் இந்த காரியமும் சொல்லப்படுகிறது. எனவே அவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் என்று இயேசு தம் சீடரை நோக்கி இன்றைய காரியங்களை சுட்டி காட்டுகிறார். அருமையான ஆண்டவர் இயேசுவுக்குள் ஐக்கியமாக இருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே, நீங்கள் சிந்திக்க வேண்டியது இதுதான். நான் இப்போ இருக்கக்கூடிய வலங்கைமான் பங்கில் விபூதி புதன் அன்னைக்கு ஏறக்குறைய போய் ஒரு 8 மாதங்கள் ஆகிறது. சாம்பல் புதன் அன்று திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கூட்டம். எனக்கு ஆச்சரியமாக வச்சு, என்னடா இது நம்ம கோயில் தானா, அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியோட நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களில் மிக அதிகமான பேர் எதற்காக வந்திருக்கிறாங்க? வேளாங்கண்ணி கோயிலுக்கு புனித வாரத்தில் நடந்து போகிறதுக்கு மாலை போட வந்திருக்கிறான். இவனையெல்லாம் நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு, டேய் இந்த மாலை நான் போட்டு விடணும்னா நீ ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு வரணும். இப்படியே தலையை கீழே போட்டுட்டு அவன் வருவேன்னு சொல்கிறானா வரமாட்டேன்னு சொல்கிறானான்னே தெரியல. நான் திருப்பி கேட்டேன், டேய் ஒரு பையன் இல்லை, நிறைய பேர் ஒரு கூட்டமாக நிறுத்தி வச்சு ஏறக்குறைய ஒரு 60-50 பேருக்கு மேலே இப்படி ஒவ்வொருவராக அன்றைய நாள் முழுவதும் வந்தவர்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொன்னது இதுதான். அன்றாடம் ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள் ஒருவர் கூட மாலை அணிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு இல்லை. மாறாக ஆலயத்தையே எட்டி பார்க்காத நீங்கள் இந்த 40 நாட்கள் நாங்கள் தவ உடை அணிகிறோம் என்று வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் அணியக்கூடிய இந்த தவ உடை இந்த 40 நாட்களுக்கு அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதும் இந்த 40 நாளில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பதில் கிடையாது அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, பதில் கிடையாது. இந்த 40 நாட்கள் நாங்கள் இந்த தவ நாட்களில் நாங்கள் உருமாறி விடுகிறோம் என்று சொல்லி பல நேரங்களில் முடிவெடுக்கிறோம். ஆனால் இல்லை, ஈஸ்டர் முடிஞ்சா போதும் தலைகீழ் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு இந்த 40 நாட்கள் நாம் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனவேதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இன்றைக்கு இந்த 40 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 46 நாட்கள் ஏறக்குறைய நாம் இருக்கிறோம். இந்த 46-47 நாட்களிலே நாம் உங்கள் வானகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பதை விட அதிகமான இரக்கத்தோடு நீங்கள் நடப்பீங்க. பல நேரங்களில் சொல்லப்போனால் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போகும்போது சரி, ஞாயிற்றுக்கிழமை போகும்போது சரி, அல்லது அங்கங்கே போகும்போதெல்லாம், ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? விபூதி புதன் சாம்பல் புதன் அன்னைக்கு வாங்கின சாம்பலை பெரிய வள்ளி வரையும் சிலுவையில் போடுற ஆட்கள்லாம் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? ஆனால் அந்த அடையாளத்தை மட்டும் போட்டுக்கொண்டு இரக்கத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால் எப்படி வாழ முடியும்? எனவே அந்த அடையாளங்கள் அல்ல, மாறாக ஆண்டவர் சுட்டி காட்டக்கூடிய இந்த வார்த்தைகள் மேலானவை. எனவே ஆண்டவர் மிக அழகாக அதற்கடுத்து சொல்லுகிறார், நீங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். இந்த 40 நாளில் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். 41வது நாள் எங்கேருந்து வரும்னு தெரியாது அவனுக்கு, எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் படித்து வைக்கிறதா? இல்லை. அதே போன்றுதான் இந்த தவ நாட்களில் மது அருந்த மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், தீயவற்றை யோசிக்க மாட்டேன், இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அப்போ இதெல்லாம் இந்த கட்டுக்கோப்பான இந்த வாழ்க்கை அந்த ஆண்டவர் பாடுபடக்கூடிய நாட்களுக்காக மட்டுமா? இறையாட்சி என்பது எப்போது விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். இந்த மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு அருமையான காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய நாங்கள்
8 பேர் இருந்தோம். இப்போ நாங்கள் நவதுரோகத்தில் இருக்கும்போது 8 பேர் இருந்தோம். அப்போது அங்கு ஒரு குறிப்பிட்ட அந்த திருநெல்வேலி பகுதியை சார்ந்த ஒரு அருமையான சகோதரர் ஒருவர் படித்து கொண்டிருந்தார். ஒரு யதார்த்தமாக ரொம்ப என்ன சொல்லுவாங்க, தமிழில் ஒரு வார்த்தை வெள்ளந்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது போல் இருப்பார். அதாவது மனசுக்குள்ளே ஒன்றும் வச்சுருக்க மாட்டார், ஆனால் செய்கிற காரியம்லாம் பார்த்தா நமக்கு கோபம் வரும். அவர் செய்கிறத பார்த்தா நமக்கு கோபம் வரும். ரெண்டாவது இன்னொரு ஒரு காரியமும் நடக்கும். அவர் யாரையுமே ஒரு பொருட்டாக, அதாவது இது தவறு என்றால் தவறு என்று சொல்லி விடுவார், சரி என்றால் பாராட்டி விடுவார். இந்த மனசு வராதுங்க. தவறு என்றால் சுட்டி காட்டக்கூடிய மனநிலை நம்மில் பலருக்கு இருக்கும். ஆனால் சரியாக ஒருவர் செய்திருக்கிறார் என்றால் பாராட்டக்கூடிய மனநிலை நம்மில் பலருக்கு வராது. ஆனால் அவர் இரண்டையும் செய்வார். இப்படி பல காரியங்களில் அவர் சிறப்பாக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அவர் ஒரு நாள் மற்ற காரியம் வேலையெல்லாம் நன்றாக செய்வார். எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சில காரியங்களிலே மிகவும் ஒரு காரியம் நீர் நிரப்புவது. இந்த தண்ணியில் பானையில் நீர் நிரப்பி வைக்கணும். அந்த மோனஸ்ட்ரியில் நாம் எங்களுடைய செமினரில் பல இடங்களில் பானை இருக்கும், ஒரு 4-5 இடத்துல பானை இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாம் ரெஃபெக்டரியில் சமையல் சாப்பிடக்கூடிய இடத்துல தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பானை வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவருக்கு ஒரு பணி கொடுக்கப்படும். அப்படி அந்த பணி கொடுக்கப்படும் போது இவருக்கு அந்த வேலை எப்பையெல்லாம் இவருக்கு அந்த தண்ணி ஃபில் பண்ணுற வேலை வருதோ அதை மட்டும் சரியாக செய்ய மாட்டார், மற்ற வேலையெல்லாம் சிறப்பாக செய்வார். இப்போ ஒரு நாள் இப்படி அடிக்கடி அவர் அந்த வேலையை மறுப்பதனால் பல முறை பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறார், பல முறை தண்டனையை பெற்றிருக்கிறார், அதற்கு உண்டான பல காரியங்களையும் செய்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆகா இன்னைக்கு இருக்குது இது ஓடிடும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு வந்துட்டார். அன்றைக்குன்னு பார்த்தா நிறைய பேர் குடித்து அது தீர்ந்து போச்சு. எங்கள் இல்லத்தினுடைய தலைமை தந்தை அவர் யதார்த்தமாக அந்த பானையை திறந்து பார்க்க தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. பயங்கர கோபப்பட்டு எங்களை வழிநடத்தக்கூடிய தந்தையை கூப்பிட்டு சத்தம் போடுறார். தலைமை தந்தை, என்ன நீ பசங்களை வழி நடத்துகிற, உனக்கு என்ன இருக்குது, இப்படி ஒரு தண்ணி கூட ஊற்றுறதுக்கு சொல்ல மாட்டேங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்று சொல்லி ஏக வசனங்களில் பயங்கரமாக திட்டுறார். ஒரு ஃபாதர் இன்னொரு ஃபாதரை திட்டார். அப்போ அவருக்கு பயங்கர வருத்தம், என்ன இப்படி நம்மளை எல்லாரும் முன்னாலே வச்சு இப்படி திட்டாருன்ட்டு அந்த கோபத்தை எங்கே காட்ட முடியும், நேராக வந்துச்சு எங்கள்கிட்ட. எல்லாரும் ஆல் ஆஃப் யூ கம் டு அவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் ரூமுக்கு போனோம். மை ரூம்னு சொன்னார். நேராக அங்கே போனோம். போய் எல்லோரும் நிற்கிறோம். அவர் இவ்வளோ நேரம் அவர் திட்டினதை பார்த்தீங்களா இல்லையா, யார் வாட்டர் ஃபில்லர் அப்படின்னோனையும் இவன் கை தூக்கினான். எனக்கு அப்பயே தெரியும்டா நீ தான் இருப்பேன்னு. இவ்வளோ நாளாக சொல்கிறேன்னா பயங்கர டென்ஷனில் ரொம்ப சத்தம் போட்டார். ஒரு 2 நிமிஷமாக கத்திட்டு அவன் ரியாக்ஷனே கொடுக்காம நிற்கிறான். இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு 2 நிமிஷம் கடுமையாக சத்தம் போட்டுட்டு அவன் பேரை சொல்லி, ஏய் நீ இப்போ இஃப் யூ ஆர் இன் தட் மை பொசிஷன், என்னுடைய இடத்துல நீ இருந்தீன்னா நீ என்னடா செய்வ அப்படின்னு கேட்டார். அவன் சிம்பிளாக அவர் பதில் சொன்னான், மன்னிச்சிடுவேன் ஃபாதர்னு. அவர் ஒன்று என்ன பண்ண, மன்னிச்சிட்டோம் போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். பாருங்கள், யதார்த்தமான காரியம். மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் அந்த குறிப்பிட்ட சகோதரரை அடுத்தவர் ஏதாவது அவனுக்கு எதிராக தவறுகள் செய்தால், ஏறக்குறைய அவரோடு 6-7 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அந்த 6-7 ஆண்டுகளிலே நானே பலமுறை அவருக்கு எதிராக தவறுகள் செய்திருக்கிறேன். அவரை பலமுறை கண்டித்திருக்கிறேன், அடித்திருக்கிறேன், அல்லது அவருக்கு எதிராக பல காரியங்களை செய்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் சொல்வது இதுதான், பரவாயில்ல ஆல்பர்ட், இதனால் என்ன இருக்கு, நீ தானே போ என்று அவர் சொன்ன அந்த மன்னிப்பினுடைய பலன் அவர் பெரிய தவறுகளை செய்யும் போதும் மன்னிப்பதற்குண்டான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தது. நிச்சயமாக ஒருவேளை இது கேட்பதற்கு சிறிய நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் இதில் மறைந்திருக்கக்கூடிய மறைபொருள் பெரிது. எனவேதான் சிறப்பாக அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாளர், இறை பணியாளர், அதாவது பொதுநிலையில் இருந்து கொண்டு சாதாரண மக்களுக்கு நற்செய்தி போதிக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர் ஒருவர். அவர் தன்னுடைய தாயிடத்தில் பல ஆண்டுகளாக கோபத்தில் இருந்தவர். பல ஆண்டுகளாக தனது தாயை மன்னிக்காமல் தனது தாயிடத்திலே கோபத்தோடு இருந்து வந்தவர். அவருக்கு ஏறக்குறைய முட்டுக்கால் வலி பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது ஒரு நற்செய்தி கூட்டத்திலே அவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் கோபத்தோடு மன்னிக்காதிருந்தீர்கள் என்றால் யாரையாவது மன்னிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த நற்செய்தி கூட்டத்திலே ஜெபித்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அந்த சகோதரரும் ஜெபித்திருக்கிறார். தனது தாயை மனதார முழு மனதோடு நான் அன்பு செய்கிறேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லி அன்றைய இரவே தனது தாயிடத்தில் சென்று கண்ணீர் விட்டு அவரது காலடிகளில் அமர்ந்து, அம்மா நான் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன், நான் மன்னித்து விட்டேன், இனி உங்களிடத்தை விட்டு நான் அகன்று போக மாட்டேன் என்று சொன்ன அந்த கணம் அவர் உணர்கிறார். அவருடைய முட்டுக்கால் வலியிலிருந்து ஒரு விடுதலை. ஒரு வேளை இது ஆண்டவர் செய்த மாபெரும் இரக்கச் செயலாக இருக்கலாம்.
இருப்பினும் அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, நீங்களும் சிந்தித்து பாருங்கள், இந்த உலகில் மன்னிக்க முடியாத காரியம் என்று, மாபெரும் காரியம் என்று ஏதேனும் உண்டா? கண்டிப்பாக நாம் இந்த உலகில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நம் விண்ணக தந்தை எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போன்று நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்போதுதான் நாமும் இந்த தவக்காலத்திலே, இந்த தவ நாட்களில் இருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போதுதான் இறைவன் நம் மீது அதீத ஆசீர்வாதத்தை பொழிபவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் பாருங்க, ஏறக்குறைய சொல்லப்பட்டது ஒரே காரியம்தான், அதை பல வழிகளில் சுட்டி காட்டுகிறார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். இந்த மன்னிப்பை தான் சொல்றார். இதற்கு முன்னால் உள்ளது என்னது? மன்னிப்பு. அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கொடுங்கள் என்று சொல்வது எதை? மன்னிப்பு கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க, பாசத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க. இவையெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக அதைவிட அதிகமாக நீங்கள் உங்கள் மடியில் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இது கேட்கும்போது வேணால் பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கும், செயல்பாட்டுக்கு வருமா? அதைத்தானே அவர் செய்து காமிச்சார். அதை செய்து காண்பித்ததன் அடையாளத்தை தானே நம்ம இந்த 40 நாட்கள் கடந்து கொண்டாட போகிறோம். எனவே கண்டிப்பாக செய்ய முடியும். எனவே தான் அவர் நற்செய்தி பகுதியில் வரக்கூடிய பலரை, உபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாக இருக்கலாம், 12 ஆண்டுகளாக இயலாமல் இருந்த பெண்ணாக இருக்கலாம், 38 ஆண்டுகளாக முடக்குவாதமுற்று இருந்தவராக இருக்கலாம், எல்லாத்தையும் சொன்னது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. அதே போன்றுதான் ஒவ்வொரு முறையும் அவர் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுவது இதுதான். எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த தவ காலத்திலே, தவ நாட்களிலே மன்னிப்போம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். சகல விதமான காரியங்களையும் அனுபவிக்க நாம் இதையும் ஒரு தூணாக எடுத்து சென்றோம் என்றால் இறைவன் நம்மோடு இணைந்து நம்மை எப்போதும் கொண்டாடுவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆமென். அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. இது எங்களை உலக தவறுகளில் இருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் இணைந்து மன்னகத் தூதர்களாகிய நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தறிக்கையிட்டு அர்ப்பணித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நிறைவுற்று. ஆகவே உம்முடைய அதை தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்புக்குரிய தகப்பனே, இந்த அருமையான நாளிலே திங்கட்கிழமையிலே சிறப்பாக பணி வாழ்வின் துவக்க நாள், ஒவ்வொருவரும் தங்களது காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாள், ஓய்வினை முடித்துவிட்டு இந்த புதிய வாரத்தில் தங்களது பணிகளுக்காக ஓடோடி செல்லக்கூடிய நாட்கள். தகப்பனே, இந்த நாளிலே சிறப்பாக சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் எதற்காக சென்று கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக தயாரித்து கொண்டிருக்கிறார்களோ அதை ஆசீர்வதி. குறிப்பாக பொது தேர்வை சந்திப்பதற்காக தயாரிக்கக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு பிள்ளைகள், அவர்களை பண்போடும் பக்குவத்தோடும் வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பல நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. இன்றைய நாளில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தகப்பனை. ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பது பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பெற்றோருக்கு எப்படி உகந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைக்கு தெரிவதில்லை. பிள்ளைகள் முரண்டு பிடிக்கிறார்கள். எனக்கு இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும், இதைத்தான் நீ வாங்கி தர வேண்டும், நான் இங்குதான் படிப்பேன், இதைத்தான் படிப்பேன் என்று பல நேரங்களில் தங்களது பெற்றோர்களுடைய சூழ்நிலை அறியாது. இன்னுமாக சொல்ல போனால், பள்ளிக்கு செல்லும் போதே தனக்குண்டான துணையை தேடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் எல்லாம் பல நேரங்களில் தடுமாறி போய்விடுகிறார்கள் தகப்பனே. ஒருபோதும் தங்கள் பெற்றோருக்கு துரோகத்தை செய்பவர்களாக இளைய சமுதாயம் இருந்துவிடக்கூடாது ராஜா. தங்களது ஒரே எதிர்நோக்கு, தங்களது ஒரே எண்ணம், சிந்தனை நன்கு படிக்க வேண்டும். தனது பெற்றோர் சிந்தக்கூடிய வியர்வை இரத்தத்திற்கு ஒரு பதிலாக மதிப்பெண்களை பெற்று ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெறும்போது அதில் தானே தகப்பனே மிகப்பெரிய உற்சாகம் இருக்கிறது. இன்று பல நேரங்களில் கூலி தொழிலாளிகள் இரத்தம் சொட்ட சொட்ட, வியர்வை சிந்த சிந்த, கையை பிடித்து கைவண்டி இழுப்போ, சுமை தூக்கி கேஸை சுமந்து செல்லக்கூடியவர்கள், பல நேரங்களில் கூலி தொழிலாளிகளாக அந்த வயலில் இறங்கி தனது காலில் குத்தக்கூடிய பல ஆணிகளையும் முட்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தனது பிள்ளைக்காக ஓடோடி கொண்டிருப்பவர்கள் இன்று எத்தனையோ கிராமங்களில் பார்க்கிறோம். அடிப்படை வசதி கூட இல்லாத பெற்றோர்கள் தனது மகன் மகள் பள்ளிக்கு செல்கிறான் என்று தனது வலியை மறந்துவிட்டு, தனது காய்ச்சலை மறைத்துவிட்டு, தனது துன்பத்தை மறந்துவிட்டு தனது பிள்ளைக்காக ஓடக்கூடிய பெற்றோர்களை ஏமாற்றக்கூடிய பிள்ளைகள் என்று பல இருக்கின்றன. அந்த பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். தனது பெற்றோர் சேர்த்து வைத்து 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுத்த காலங்கள் மாறி இன்று தனது பிள்ளை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இன்று பலர் உண்டு. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு
தனது சுகமான வாழ்வுக்காக இன்று 10ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகன் கூட சில நேரங்களில் போதைப் பொருள்களை அந்த உதடுகளில் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஆசிரியர்கள் சொல்லும் போது வேதனையாக வலியாக இருக்கிறது. தகப்பனே, இந்த பிள்ளைகள் இந்த வயதிலேயே கெட்டு திரிகிறார்கள் என்று அவர்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. இன்றைய நாளில் நாங்கள் வாசித்தது போன்று இரக்கம், உங்கள் வானக தந்தை இரக்கம் உள்ளது போன்று நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். இன்றைய மாணவ சமுதாயத்திடம், இளைய சமுதாயத்திடம் இரக்க உணர்வை அதிகப்படுத்தி தனது பெற்றோர்களை பார்த்து இரக்கம் கொள்ளட்டும். சமூகத்தை பார்த்து அப்புறம், ஆனால் முதலில் தனது பெற்றோரை பார்த்து இரக்கத்தோடு அவர்கள் நன்கு படிக்கக்கூடிய வசதியை கொடுத்தரலும். அதே போன்று பல பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனது பிள்ளை படிக்கிறது, வயதுக்கு வந்து விட்டார், இந்த வயதை அடைந்து விட்டார், இனியாவது நான் குடிக்க மாட்டேன், இனியாவது நான் தீயவற்றை செய்ய மாட்டேன், இனியாவது என் பிள்ளைக்காக வாழுவேன் என்று மறக்கக்கூடிய பெற்றோர்களும் இன்று நிறைய இருக்கிறார்கள். தனது பிள்ளைகளை உதாசீனப்படுத்திவிட்டு சம்பாதிக்கக்கூடிய முழு சம்பாத்தியத்தையும் தன்னுடைய சுகத்திற்காக மட்டுமே செலவு செய்யக்கூடிய பெற்றோர்களை எல்லாம் மனம் மாற நீ அருள் புரிவீராக. ஏனென்றால் நீர் இரக்கமுள்ளவர், அவர்களது உள்ளங்களை மாற்றித்தாரும். மேலும் தகப்பனை சிறப்பாக இன்னும் அந்த தேர்வினை சந்திப்பதற்கு அவர்கள் நல்ல பக்குவத்தோடு சிறப்பாக ஞானத்தோடு வளர வேண்டிய அருளை தாரும். மேலும் உயரத்திலிருந்து நோக்கொடுத்தில் கொண்ட சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அன்னையும் எங்களது தாயுமான மாட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவர் தூயவனாரும் அது திருத்தூதர்கள் முக்க உகந்தவர்களாய் வாழ்ந்த எங்கள் புனிதர்கள் அவிலா தரசம்மாள், குழந்தை தரசம்மாள், சிலுவை யோவான், மண்ணின் மறைசாட்சி, தேவ சகாயமாகிய அனைவரோடும் சேர்ந்து திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்த மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் எதிர்கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்பியர்வற்ற நம்பிக்கையை மட்டுமே எதிர்நோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம், அதை எதை கொடுப்பது என்பதையும் அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார். எனவே இரக்கத்தை, மன்னிப்பை, அன்பை, சகோதரத்துவத்தை, இறையாட்சியின் விழுமியங்களை, எனவே அதை கொடுத்து நாம் நிரம்ப பெற்றுக்கொள்வோம். எனவே அவருடைய இந்த உண்மையான திருவிருந்தில் பங்கெடுக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பார்ந்த தகப்பனே, எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் செய்திருக்கக்கூடிய மேலான கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இதோ நீர் எங்கள் அருகில் இருந்து எங்களை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக, நீர் எங்களோடு எப்போதும் உறவாடுகிறீர், உரையாடுகிறீர், உறங்குகிறீர். தகப்பனே, நான் இருக்கையில் இருப்பதும், எழுகையில் எழுவதும், நடக்கையில் நடப்பதும், கொடுக்கையில் கொடுப்பதும், எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை போற்றுகிறோம் ராஜா. வார்த்தை இல்லை தகப்பனே, உம்மை உணர்வதற்கு, உம்மை எடுத்து சொல்வதற்கு வார்த்தை இல்லை. நீங்க செய்யக்கூடிய காரியத்தை எடுத்து சொல்வதற்கு கூட எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு தூரம் உம்மை அன்பு செய்கிறோம். ஏனென்றால் உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற யாருமே இல்லை தகப்பனே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? எல்லாமே நீராக இருக்கும் போது உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? அருமை தகப்பனே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை தகப்பனே. இன்பத்தை கொடுப்பதற்கு முன்னதாகவே இதோ என் மகன், என் மகள் இப்படிப்பட்ட காரியத்திற்கு உட்பட்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு அவரை நிறைவு செய்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மகிழ்வான வார்த்தை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்ற ஆசீர்வாதமான வார்த்தை தகப்பனே எவ்வளவு அருமையானது. இன்பத்தில் நீராய் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு காரியத்தை வெற்றியோடு நான் செய்வதற்கு மிகுந்த சிரத்தை நீர் கொடுக்கிறேன் தகப்பனே.
ஒரு காரியத்தை முன்னோக்கி தொடர்ந்து செல்வதற்கு நீர் எனக்கு உண்டான வாக்கை கொடுத்து என் தலை முதல் கால் வரை இயங்குவதற்கு அருளை கொடுக்கிறேன். அதே கணம் நான் தோல்வியை சந்திக்கும் போது என் கால் இடராதபடி என் தூதர்களுக்கு கட்டளையிட்டு நீர் என்னை காக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். பல நேரங்களில் துன்பத்தை நான் சந்திக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து காக்கிறார். தகப்பனே, நீர் ஒருபோதும் நான் திக்கற்றவனாய் இருக்க அனுமதிப்பதில்லை. நன்றி. உங்கள் கண்களிலிருந்து வழியக்கூடிய கண்ணீர் சொல்லும் எவ்வேளையும் ஆண்டவர் இணைந்திருக்கிறார் என்று. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையில் நீராக இருக்கிறேன் தகப்பனே. எந்த காலத்தில் நான் இப்போது வாழக்கூடிய நாட்களில் எல்லாம் நீர் என்னோடு இணைந்திருந்து என்னை வழிநடத்தி காத்து வருகிறீர் ராஜா. ஒரு உயர்கட்ட இதடத்தில் இருப்பவர்களிலிருந்து அடிமட்டத்தில் வாழக்கூடியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் படைத்த பொழுது, இந்த உலகில் படைப்பதற்கு நீர் தயாரித்த பொழுது, தாயின் கருவில் உருவான போதே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தைக்கேற்ப இம்மையில் நீராக எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் எம்மை விட்டு விலகிச் செல்பவர் அல்ல. அதே போன்று மறுமையிலும் நீராக மறு உலக வாழ்வை எதிர்நோக்கியதான் இவ்வுலக பயணம் தகப்பனே. இந்த உலகில் நாங்கள் செய்யக்கூடிய நற்செயல்களின் பலன்தான் மறுமையில் உம்மை காண்பதற்குண்டான வசதியை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது. எனவே இம்மையிலும் மறுமையிலும் நீராக கலந்திருக்கிறேன். எக்காலமும் 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 என்னோடு இணைந்திருக்க தகப்பன். நன்றி 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி இயேசுவே என்று சொல்லி நாம் வாழ்த்துகிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இதோ உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று கேட்கக்கூடிய அந்த வார்த்தையிலே வரிகளிலேயே நிறைந்திருக்கிறீர். என்னுடைய ஆறுதல் நீர், தேறுதல் நீர் என்று. என்னுடைய ஆறுதலாக கதிகலங்கி நிற்கிறோம். பல நேரங்களில் சூழ்நிலை தெரியாது தவிக்கிறோம். பல நேரங்களில் என் கரம் பிடித்தவர்கள் கூட என் கரத்தை விலக்கிவிட்டு சென்றிருக்கலாம். என்னோடு உடன் வாழ்ந்தவர்கள், நண்பர்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவனோ மனைவியோ. நிதர்சனமான உண்மை தகப்பனே, கண்டுகொள்ளாது செல்லக்கூடிய நிலைப்பாடு வரலாம். நம்பிக்கையோடு சென்ற மனிதர் நகைத்து விட்டு செல்லலாம். ஆனால் ஆறுதல் நீராக, தேறுதல் நீராக, தாயை போல என் புறமுதுகை தடவி கொடுத்து, தகப்பனே எனக்கு பின்னால் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை, என்னாலும் வாழ முடியும் என்ற ஆசீர்வாதத்தை, உம்மை எல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று கேட்கும் போது என் ஆறுதல் தேறுதலாக வருகிறீரே. நன்றி இயேசுவே. இன்பத்தில் துன்பத்தில் ஆறுதலில் தேர்தலில் எல்லாமே எனக்கு நீர்தானே. இயேசுவே நன்றி.
நன்றி 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 தகப்பனே. ராஜா உம்முடைய இறை பிரசன்னம், உம்முடைய இறை பிரசன்னத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசுவே ராஜா தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் செய்திருக்கக்கூடிய மேலான கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை பொழுதினிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு குரலும் நிச்சயமான பதிலை உங்களுடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நேரம் இது. நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தகப்பனே. இன்று இன்பமோ துன்பமோ, இம்மையோ மறுமையோ, ஆறுதலோ தேறுதலோ எல்லாமே எனக்கு நீர்தான் என்று சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களது இயலாத சூழ்நிலையிலெல்லாம் எங்களை தேற்றுவீராக. குறிப்பாக பணி வாழ்வின் துவக்க நாள் திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையிலே நாங்கள் பணிக்கு சென்றாலும் சரி, பள்ளிக்கு சென்றாலும் சரி, படிக்க சென்றாலும் சரி, தொழிலை செய்ய சென்றாலும் சரி, வீட்டு பணிகளை செய்ய சென்றாலும் சரி, அல்லது வெறுமனே வயதான காலத்தில் சூழ்நிலையை அறிந்து அமைதியாக குடும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வலியோடு இருக்கக்கூடிய முதியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் முழுவதும் எங்களை நிறைவான ஆசீர்வாதத்தால் நன்மையால் நிரப்புவீராக. நம்பிக்கையின் ஒளியால் எங்களை உசுப்பேற்றுவீராக. உம்முடைய நன்மையை எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கொடுத்து கொண்டே இருப்பீராக தகப்பனே. உம்முடைய உற்ற கரம் எங்களை வழிநடத்தட்டும், அதை எங்களை அழைத்து செல்லட்டும். நம்பிக்கையை நோக்கி நடக்கக்கூடிய மாபெரும் பிள்ளைகளாக எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உடைய காரியம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. இன்று நான் செல்லக்கூடிய இடத்தில் வெற்றியை பெற ஆசீர்வாதத்தை தாரும். இன்னும் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கட்டும். என்னுடைய உதட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய சிரிப்புகள் அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கட்டும் தகப்பனே. போலித்தனம் வேண்டாம். இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்டதை போன்று அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் தாராளமாய் கொடுங்கள், உங்களது மடியில் அளந்து போடுவார்கள். எதை? இரக்கத்தை தகப்பனே, அன்பை தகப்பனே, பாசத்தை தகப்பனே, உண்மையை, நீதியை, நேர்மையை நாங்கள் கொடுக்கணும் ராஜா. எனவே பொருளாதாரத்தை அல்ல, மாறாக நாங்கள் கொடுக்க வேண்டியது இவ்வளவு இருக்கிறது தகப்பனே. இந்த நல்ல காரியங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். இன்று பல பேருக்கு சிரிப்பை பார்த்திருக்க மாட்டார்கள், இந்த மகிழ்ச்சியை கண்டிருக்க மாட்டார்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சிரிப்பும், கட்டிப்பிடித்து தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தட்டலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டாக இருக்கும் தகப்பனே. நல்லதை செய்பவர்களை பாராட்டக்கூடிய மனது எங்களுக்கு வேண்டும் ராஜா. அதுதான் நாங்கள் கொடுப்பதை விட அதிகமாக பெறுவது. எனவே தகப்பனே, இன்றைய நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல உள்ளங்கள், கல் நெஞ்சக்காரர்களாய் இருப்பவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டட்டும். கேட்கக்கூடிய எவனும் பெற்றுக்கொள்வான் என்பது இதில் தான் இருக்கிறது தகப்பனே. மனித எண்ணமானது எப்போதும் நாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் பொருளை அல்ல, மாறாக தகப்பனே நல்ல குணங்கள். எனவே அவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்க பெறும்போது உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் அதே உள்ளம் கொண்டவர்களாக மாறி போகிறோம் ராஜா. தவக்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயலை எடுத்து செல்ல இன்றைய நாள் எங்களுக்கு துணை நிற்பதாக. துதி கன மகிமை அனைத்தையும் மக்கை செலுத்தி எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சு வேண்டுகிறோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்களாக்குவதாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் இதயங்களை உறுதிப்படுத்தி உமது அருளின் ஆற்றலால் அவர்களை வலுப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உம்மை நோக்கி எழுப்பும் வேண்டல்களில் பற்றன்பு உடையோராகவும் பிறர் அன்பில் நேர்மையுள்ளோராகவும் இருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக.
அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மரத்தினில் கண்டதனா வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தி நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.